தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர்கள் தமிழ் ஜனமிலிருந்து வெங்கட் சார் மற்றும் குஹன் 2 பேரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரிப்பப்ளிக் டேல எப்படி போச்சு சார்? சூப்பராக போயிடுச்சு. அதாவது இந்தியா தன்னுடைய ஒட்டுமொத்த இராணுவ வலிமையையும் இதில் காமிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு மாடர்னைசேஷனை நோக்கி இந்திய இராணுவம் போயிட்டுருக்கு. அது நம்ம ஊடகங்கள்லாம் பார்த்துருப்போம். இப்போ அதை இந்த குடியரசு தின பேரணியில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிட்டாங்க. அந்த ஐரோப்பிய யூனியன் கமிஷனுடைய தலைவர் உருசுலா வாண்டர் அவங்க பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. மோடிக்கிட்ட பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது என்னன்னு பிரதமர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவங்களுக்கு. அது ஒரு பெரிய உண்மை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காட்சியாக இருந்தது. அதே மாதிரி இந்த தடவை பல புது பரேடு புது யூனிட்ஸ் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, நேற்று நடந்த ரிப்பப்ளிக் டே அந்த நிகழ்ச்சியே உலகத்துக்கு ஒரு செய்தி. குறிப்பாக ட்ரம்ப்புக்கு ஒரு செய்தி. கண்ணா, நீ என்ன வேணால் டேரிஃப் போடு, ஆனால் ஐரோப்பிய யூனியனே நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் போட போகிற இந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது அவங்க உர்சுலாவே சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல் அப்படின்னு. ஸோ அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீல் வரும் வரலன்னு இப்படி முன்ன பின்ன அமெரிக்கா ப்ரெஷர் போடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி நீ வந்தாவா வராட்டிப்போ நாங்கள் யூரோப்பியன் யூனியனோட போகிறோம் அப்படின்னு சொல்லி, இதில் இந்தியாவுக்கும் சில லாபம் இருக்குது, ஐரோப்பியாவுக்கும் சில லாபம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு எதில் நஷ்டம்னா, ஐரோப்பியாவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய கார்களுக்கு விலை குறையும் அப்படின்னும் போது இந்திய கார் நிறுவனங்களுக்கு அதில் ஒரு சின்ன அடி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர் கார் வாங்குறாருன்னா மைலேஜை பார்த்து தான் வாங்குவாங்க. அதிகமான மக்கள் மைலேஜ் பார்ப்பாங்க. அதே மாதிரி சின்ன வண்டியாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் இந்தியன் மேக்கர்ஸ் கிட்ட தான் அதனுடைய அப்பர் ஹேண்ட் இருக்குது. ஐரோப்பியாவிலேருந்து வர கார்களில் மைலேஜும் இருக்காது, பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய பல பொருட்கள், உதாரணத்துக்கு டெக்ஸ்டைலு, அதே மாதிரி இங்கே தயாரிக்கக்கூடிய சில எலக்ட்ரானிக் பொருட்களுக்கெல்லாம் ஐரோப்பியாவில் விலை குறையும் அப்படிங்கும்போது அங்கே கன்சப்ஷன் கூடும். அப்படி இருக்கும்போது இது 2 நாடுகளுக்கும், 2 இந்தியாங்கிற நாட்டுக்கும் யூரோப் அப்படிங்கிற கண்டத்திற்கும் ஒரு மிக கிவ் அண்ட் டேக் பாலிசியில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதெல்லாம் போக முக்கியமான விஷயம், தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோஸ்களை பாருங்கள். ஸோ இன்றைக்கி முதல் டாபிக் என்ன? இன்றைக்கி முதல் டாபிக் நமக்கு தெரியும், பத்மா அவார்டுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்திலேருந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. அப்படி தமிழகத்தில் கொடுத்த ஒருவரை பற்றி கேரளா காங்கிரஸ் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். எஸ், நமக்கு தெரியும், ஐஐடியுடைய இயக்குனர் காமக்கோடி அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கு. அதுக்கு கேரளா காங்கிரஸ் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் போட்ட ட்விட்டை ட்வீட் பண்ணி அதுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ சர்ச்சையாகுது. அதாவது நீங்கள் மாட்டு மூத்திரத்தில் பண்ண ஆராய்ச்சிக்கு உங்களுக்கு பத்மா விருது கிடைத்ததற்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற பொருள்படி அது பேசியிருக்காங்க. இதில் நம்ம இது கேரளா காங்கிரஸினுடைய கருத்துன்னெலாம் பார்க்க தேவையில்லை. இது காங்கிரஸினுடைய கருத்து, காங்கிரஸ் கட்சியினுடையனா. இது வரைக்கும் அது டெலிட் செய்யப்படலை. இது வரைக்கும் தேசிய காங்கிரஸ் அதை எதிர்த்து எதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படின்னும் போது இது கேரளா காங்கிரஸினுடைய ஒரு கருத்துன்னு நம்ம தள்ளி வச்சுக்க வேண்டாம். இது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. இப்போது காமகோட்டி மாட்டு மூத்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணதான் அவங்க சொல்கிறாங்க. அது பண்ணார், அதை பற்றி நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல காமகோட்டி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்ப்போம். ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கு ராகுல் காந்திக்கு எடுபடி வேலை பார்க்கக்கூடியவர் அல்ல. இந்த அட்மின் இருக்கார்ல, இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டுடைய அட்மின், அந்த மாதிரி ராகுல் காந்திக்கு எடுபடி செய்யக்கூடியவர் கிடையாது காமகோடி. ராகுல் காந்தி என்ன பண்ணாலும் வாவ் சூப்பர் வெரி குட் ஐயா உங்கள் காலை தாங்க, நான் தொட்டு கும்பிட்றேன், வணங்குறேன், மண்டிடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஈத்தரை கிடையாது. காமகோடி அவர்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட், நேஷ்னல் செக்யூரிட்டியில் எம்எஸ் பிஹெச்டி பண்ணியிருக்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ஜினியரிங்கில் எங்கே ஐஐடியில் 2001 அதே ஐஐடியில் ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் பண்ணி 2022 ஆண்டிலிருந்து அந்த ஐஐடியினுடைய டைரக்டராக இருக்கார். அவ்வளோ மட்டுமா, அவர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி கமிட்டியினுடைய மெம்பர், அந்த போர்டில் மிக முக்கியமான ஒரு மெம்பராக இருக்கார். சேர்மன் ஆஃப் ஏஐ டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏஐ டாஸ்க் ஃபோர்ஸினுடைய சேர்மனாக அவர் இருந்துட்டு வர்றார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பார்ட் ஆஃப் டெக்னாலஜி கமிட்டி ஆஃப் தி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்,
இன்னைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் உலகில் இவ்வளோ வேகமாக வளர்ந்து போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய என்எஸ்சி. அதனுடைய டெக்னாலஜி கமிட்டியோட மிக முக்கியமான பார்ட். அது மட்டும் இல்லை, ரிசர்வ் பேங்கினுடைய டெக்னாலஜி கமிட்டிலையும் அவர் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 2025ஆம் ஆண்டு ஐஐடி இந்தியாவினுடைய இன்ஜினியரிங் காலேஜ் கேட்டகரியில் முதலாம் இடம் 10வது முறை தொடர்ந்து பெறுது. ஸோ இதெல்லாம் இவருடைய டைரக்டராக இருக்கக்கூடிய அந்த தலைமையின் கீழே வருது. அது மட்டும் கிடையாது, he heads the microprocessor development program and information technology education. சக்தி அப்படிங்கிற ஒரு இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் கண்டுபிடிச்சதை நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே இவருடைய தலைமையில் நடந்த சாதனை. அதற்காக தான் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட் அண்ட் நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பிராண்டுக்கு கீழே தான் அவருக்கு பத்மஸ்ரீ விருது தராங்களே தவிர, ராகுல் காந்திக்கு எடுபடி பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ராகுல் காந்தி 2004 அரசியலுக்கு வராரு, வந்த உடனே எம்பி, திருப்பி 2009 எம்பி, 2014 எம்பி, 3 முறை அவருக்கு அவருடைய குடும்ப தொகுதியில் எம்பி ஆறார். 2017 இந்தாங்கப்பா நீ தான் எங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர், இந்த புடி. அது வரைக்கும் யாருங்க? அது வரைக்கும் எங்கள் அம்மாங்க, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் தாங்க. இப்படி வரல, படித்து என்ஜினியரிங் முடித்து கஷ்டப்பட்டு உழைச்சி அதற்கப்புறம் அவர் இந்த பொறுப்பில் வந்திருக்காரு. இப்படிப்பட்டவரை இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நேற்று நம்ம பேசும்போது கூட நம்ம அசோதாமன் அவர்கிட்ட பேசியிருக்கும்போது அவர் சொன்னார், பன்ரூட்டில் அந்த இது முந்திரி பழத்திலிருந்து எத்தனால் எடுக்கிறதுக்கு நாங்கள் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணோம். அவர் முழு சப்போர்ட் பண்ணி அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக உடனே அவர் ரிசர்ச் பண்ணி அதை இது பண்ணி கொடுத்தாரு. அப்படி எல்லா இடத்துலையும் அவர் இது பண்ணுறாரு. ஆனால் இவர் மேலே இவங்களுக்கு ஏன் இவ்வளோ வன்மம்னா, அவரோட பேரும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய மதம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் தன்னை இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க தன்னை ஒரு பெரியார்வாதியா ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களாகவே இருக்கும். ஒரு நெஹ்ருவியனா, ஒரு நெஹ்ருவை காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு ஆள். இதுக்கு முன்னாடிலாம் இவங்க இப்படி தான் இந்த ஐஐடி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இதெல்லாம் இப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ திறமையான ஆட்கள் வரப்போக அது அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அதுவும் இல்லாமல் இவருடைய செயல்பாடுகளும் அவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துது. நிச்சயமாக இதில் ஸ்ரீதர் வேம்பு நம்ம எல்லாத்திற்கும் தெரியும், ஜோஹோ அது நிறுவனத்தினுடைய தலைவர். அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்கார். அதாவது என்ன அப்படின்னா, மாட்டு மூத்திரத்தில் உண்மையிலேயே ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இவ்வளோ விஷயமும் இருக்குது அப்படின்னு இது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இதை ஒரு கலோனியல் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கவங்க இன்றைக்கி இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் நாளைக்கு ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோ ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியோ இதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இதை நிரூபணம் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அன்னைக்கு அதை ஒத்துப்பாங்க. ஆமாம் இது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டு பயங்கரமாக காங்கிரஸை இது பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லை, இவர் இன்றைக்கி அந்த சிப் டெவலப்மெண்ட்டில் டீப் டெக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் கெடுத்துருக்காரு. என்னென்னா, இந்தியாவில் வரக்கூடிய அந்த மைக்ரோ ப்ராசஸரை செய்யக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எவ்வளோ ஏர்லியாக உள்ளுக்குள்ளே அந்த மைக்ரோசிப் ப்ராசஸர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில ஆராய்ச்சிகளையும் இவர் கையில் எடுத்திருக்கார். இவர் இயக்குனராக வந்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடியிலேருந்தே ஐஐடி மெட்ராஸ் இந்தியாவில் நம்பர் 1. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் இந்திய இராணுவத்திற்கு பல்வேறு விதமான ஆராய்ச்சி சப்போர்ட்டு, பல்வேறு விதமான ஆயுதங்களை தயாரித்து அதற்குடைய வடிவமைப்பை டிஆர்டிஓக்கே அவங்க கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயத்தை காமகோடி தலைமையில் ஐஐடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில் பல ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்காரு, பல ஆராய்ச்சிகளில் ஒரு பங்கேற்பாளராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் எல்லாத்தையும் புறந்தள்ளி வச்சுட்டு அவர் கடந்த ஆண்டு இந்த பேட்டி கொடுத்தார். இந்த மாதிரி மாட்டு கோமியம் குறித்து சொன்னதை கையில் எடுத்து வேணும்னே, அதாவது ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த போஸ்ட் போட்ட இந்த அட்மின், இந்த காங்கிரஸ் கட்சியில் சில அறிவு கெட்டவங்களாம் இருக்காங்கல்ல, இல்லை இந்த தீக்காவில் இருக்கக்கூடிய சில அறிவு கெட்டவங்களாம் கோமியத்திலையோ இல்லை மாட்டு சாணத்திலையோ பண்ணுற ஆராய்ச்சின்னா என்ன தெரியுமா இவங்களுக்கு? ஏன்னா இவங்க படிக்கிறது கிடையாது, சினிமா தான். ஒரு படத்தில் சினிமாவில் ஒரு காமெடி வரும்ல, நான் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன், பச்சையாக ஏதோ இருந்தது, ஆமாம், அதை என்னென்னு பார்த்தேன், மோந்து பார்த்தேன் தெரியல, அப்புறம் அதை எடுத்து பார்த்தேன் தெரியல, நக்கி பார்த்தேன் புளிப்பாக இருந்தது, அது மாட்டுச்சாணி, நல்ல வேலை நான் மெதிக்கலை அப்படின்னு. அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த கோமூத்திர ரிசர்ச்சு, இந்த மாட்டு சாண ரிசர்ச்னால் எடுத்து தொட்டு நக்கி பார்க்குறதுன்னு இவங்க ரேஞ்சுக்கே நினச்சிருக்காங்க.
இது நம்மளுடைய 360 ப்ரோக்ராம்லேயே நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். சில வகை மாடுகளை ஏன் சாப்பிடக்கூடாது, மனிதர்கள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதனுடைய கழிவுகள் நம்மளோட ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டா அதுல இருந்தோ இல்லை நம்மளுடைய யூரின்ல இருந்தோ இல்லை நம்மளுடைய வேர்வையில இருந்தோ வெளியே வரும். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நாட்டு பசுக்களில், நாட்டு மாடுகளில் அது வேர்வையிலையோ யூரின்லேயோ இல்லாட்டி அதனுடைய எக்ஸ்க்ரீட்டா வழியாவோ வெளில வராது. மாறாக அந்த நச்சு பொருட்கள் அந்த மாட்டினுடைய சதைகளில் போய் கலக்கும். அப்போ அந்த மாம்சத்தை நம்ம சாப்பிட்டோன்னா ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மாடுகளினுடைய யூரின்லேயும் சரி, அவங்களுடைய சாணியிலையுமே சரி, பல விதமான நீங்கள் சொன்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. அது சாப்பிடுனா எடுத்து முழுங்கிறதுன்னு கிடையாது. அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஞானிகளாக இருந்திருந்தால் நம்ம வீட்டில் மாட்டு சாணத்தை மொழிகி தான் நம்ம படுத்திருக்கோம், அங்கே தான் உட்காந்துருக்கோம். இப்போ என் வீட்டில் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் பின்னாடி ஒரு ரூமு மாட்டு சாணத்தை போட்டு தான் முழுகி இருந்தது. முன்னாடி மொத்த வீடுமே அப்படி தான் இருந்தது. போக போக இந்த நீங்கள் சொன்ன மாதிரி கொலோனியல் மைண்ட் செட் வந்து வேறு விஷயம் பார்க்கும்போது நம்ம அப்கிரேட் ஆகிறோங்கிற ஒரு பேரில் வேறு ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாட்டு மூத்திரத்தை தெளிச்சிட்டு தான் அந்த இடத்துல வந்து நம்ம புனிதப்படுத்திட்டு தான் அந்த கிருமிகளை அழிச்சிட்டு தான் நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தற்குறிகளுக்கு அந்த ஆராய்ச்சி பற்றிலாம் தெரியாது. கடைசி வரைக்கும் இவங்க சாணியை நக்கி பார்த்து தான் அது வந்து மாட்டு சாணியா இல்லை ஆட்டு புழுக்கையா இல்லை மனுஷ கழிவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்டாண்டர்டில் தான் அவங்க இருக்காங்க. இவருக்குன்னு இல்லை, ஸ்ரீதர் வெம்பை பற்றி சொன்னீங்க. ஸ்ரீதர் வெம்புக்கு இதே தான் நடக்குது. ஸ்ரீதர் வெம்பு கொஞ்சம் அவர் இந்த நாட்டுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஐடியில் எவ்வளோ ரெவல்யூஷன் கொண்டு வந்திருக்காரு, பல இது முக்கியமான முடிவுகளில் இருக்கக்கூடிய குழுக்களில் அவர் இருக்கார். அவரை வந்து அவருக்கு இதே விமர்சனங்கள் தான். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை எடுக்கிறது, அவர் வந்து ஒரு சங்கிங்கிறது, அவர் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கிட்டா அவருடைய வளர்ச்சியை தடுத்துடலாம் அப்படிங்கிறது. அதுதான் இவருக்கும் இப்போ நடக்குது. இவரையும் வந்து ஆர்எஸ்எஸ்காரரு சங்கி இல்லை, எனக்கு புரியல, எல்லாரையுமே சங்கி ஆகிட்டா அப்போ யாரு தான் இவர் ஏன் சங்கி ஆகிட்டாருன்னா, நம்ம இவங்களை விமர்சிக்கிறவங்களையும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சுருக்கிடணும். இவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துல. எதிர்கட்சியிலையுமே சார், எதிர்கட்சியிலையுமே இப்போ பிஜு பட்நாயக்னு அவருடைய பிஜேடி கட்சிலாம் இருக்குல்ல, ஏன் நீ ஆந்திராவில் எடுத்துக்கோங்க, ஜெகன் மோகன் ரெட்டியினுடைய கட்சி, அவங்களும் எதிர்கட்சி தான், பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் தான். என்சிபி நேஷனல் காங்கிரஸ் சரத் பவார்னுடைய கட்சி, அதுவும் பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இதில் தான் இருக்காங்க. நார்த் ஈஸ்டில் எத்தனையோ கட்சிகள் வந்து பாஜகவுக்கு எதிர்கட்சிகள் இருக்குது. யாருமே வந்து இந்த மாதிரி வந்து நாட்டுக்கு எதிரான விமர்சனங்கள் வைக்கிறது இல்லை. இப்போ காமகோட்டி மேலே ஏன் இவ்வளோ பெரிய விமர்சனம் வருது? காமகோடி அவர்களுடைய கண்டுபிடிப்பு இராணுவத்தில் பயன்படுது. அந்த கண்டுபிடிப்பை வச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுடாப்பிகளுடைய தந்தையாக இருக்கிற பாகிஸ்தான் அடிக்கிறோம். அப்போ இவனுக்கெல்லாம் வலிக்குது. இவனுக்கு வலிக்கும் போது இவன் கையாமுயான்னு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் உட்காந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய இது முதல் கிடையாது. நீங்க பார்க்கணும், நம்பி நாராயணன் சயின்டிஸ்ட், அவருடைய வாழ்க்கையை அழிச்சவங்க காங்கிரஸ், இன்னைக்கு வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க. அவர் எத்தனை வருஷம் ஒரு பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் எத்தனை நாட்டுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிச்சிட்டார். அவருடைய கண்டுபிடிப்பு தானே சார் இன்னைக்கு போகிற அத்தனை பிஎஸ்எல்விலையுமே ராக்கெட்லையுமே ஜிஎஸ்எல்வி ராக்கெட்லையுமே அது வந்து பயன்படுது. ஆனால் அவர் எத்தனை வருஷம் அந்த குற்றச்சாட்டோட நம்மளே பொதுமக்களே எத்தனை பேர் அவரை வந்து பார்த்தியா நாட்டை ஒத்தி கொடுத்துட்டா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லி, அவர் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பமே சந்திச்ச அந்த அசிங்கமும் அவமானமும் ரொம்ப இது அவரை பற்றி எடுத்து அந்த படத்தில் கூட காட்டியிருப்பாங்க. அவர் எவ்வளோ விஷயங்களை அதை கடந்து வரத்துக்குள்ளே அவர் எவ்வளோ அவமானம் கஷ்டம், பார்க்குறவங்கலாம் இவ்வளோ நாள் செஞ்ச பணியை அங்கீகரிக்காதது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பழியை தூக்கி மேலே போட்டு அவர் வெளியிலே தலை கட்ட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. அதெல்லாம் தாண்டியும் இவ்வளோ நடந்து இவ்வளோ அவமானப்பட்டோம், திருப்பி காமகோடி மாதிரி ஒருத்தர் வரும்போது அவரையும் அவர் ஒரு ஹிந்துவாக தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொள்கிறார், அவர் வந்து சாமி கும்பிடுறார் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காகவும், அவருடைய கண்டுபிடிப்புகள் இந்திய இராணுவத்துக்கு பயன்படுதுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல். இன்னொன்று சார், இந்த கேரளா காங்கிரஸினுடைய அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஜிஹாதி தான் இதை ஹேண்டில் பண்ணுறான். ஐஎஸ்ஐ ஏஜென்ட் பாகிஸ்தானுடைய, நான் பகிரங்கமாக என் மேலே தப்புன்னா அவங்க கேஸ் கொடுக்கிட்டு நான் அரெஸ்ட் பண்ணட்டும். நான் சொல்கிறேன், கேரளா காங்கிரஸினுடைய ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஜிஹாதி தான், ஐஎஸ்ஐ ஏஜென்ட் தான். ஏன்னு நான் சொல்கிறேன், இவங்களுடைய கண்டினியூவாக நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ இவங்க போட்ட பதிவுகள்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒரு இந்தியன் பப்ளிக்கை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை சொந்த அரசு மீதே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி எந்த கட்டத்தில் நீங்கள் பார்க்கணும். ஒரு போர் இல்லாத சூழலில் பண்ணலை,
அதாவது அரசியல்னு புரிஞ்சுக்கலாம். போர் உச்சத்துல போயிட்டு இருக்கு. நாடு ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது அந்த ராணுவத்தை தான் அந்த நாட்டு மக்கள் நம்புறாங்க. ஆனா அந்த ராணுவத்தின் மேல அவநம்பிக்கை ஏற்படுத்துறதுங்கிறது மக்கள் என்ன சார் ஆவாங்க? ஒரு உள்நாட்டு அது மூலமா ஒரு அவநம்பிக்கை இந்த அரசு மேல ஏற்பட்டு மக்கள்லாம் போராட பண்ண போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாடு என்ன ஆகுது? ஆல்ரெடி நம்ம ஒரு எதிரியை சந்திச்சுட்டு இருக்கோம். அது மட்டுமா, பீகார் இவங்களுக்கு நாட்டு மேலேயும் அக்கறை கிடையாது, நாட்டு மக்கள் மேலேயும் அக்கறை கிடையாது. நான் சொல்றேன், ஏன்னா பீகார்ல இவங்க தோத்துருவாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். உடனே பீகார் எப்படி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? இந்த அக்கௌண்ட் அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் வந்தபோது பிடிக்கு டேக்ஸ் குறைச்சிருக்காங்க, 28% 18% குறைச்சிட்டாங்க. உடனே பி ஃபார் பிடி, பி ஃபார் பீகார் அப்படின்னு பீகார் மக்கள் எல்லாம் பீடி பிடிக்கிறவங்க அப்படின்னு பிடிக்கு இணையாக பீகார் மக்களை கம்பேர் பண்ணி போட்டவங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி போப் மறைந்த மதிப்புக்குரிய கிறிஸ்துவ மதத்தினுடைய ரோமன் கேத்தோலிக்கினுடைய தலைவர் அவரை போய் சந்தித்த போது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு பதிவை போட்டு கிறிஸ்துவ மக்கள்கிட்ட செருப்படி வாங்கினாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. புட்டின் இந்தியா வந்தபோது அந்த நிகழ்ச்சிக்கு ராகுல் காந்தி அழைக்கல அப்படிங்கிறதுக்காக புட்டினையே அவமானப்படுத்தி பல பதிவுகளை போட்டு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டினுடைய தலைவர் வராரு. அப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி போட்டா அந்த நாட்டு, ஒருவேளை அந்த நாட்டினுடைய புட்டினுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு, ஒருவேளை ட்ரம்ப் மாதிரி ஆளா இருந்திருந்தா என்னையே கிண்டல் பண்றியா சார்? நான் பண்ணல சார். காங்கிரஸ் யாரா இருந்தாலும் ஓ நாட்டு கட்சி தான், இந்த இன்னொரு 50% டாரிஃப்னு போட்டிருந்தா புட்டினுக்கு மண்டையில் அறிவு இருக்கு, அவர் அது பண்ணல. இவ்வளவு கேவலமான ஒரு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் எந்த கட்சிக்கிட்டேயும் கிடையாது. திமுக கூட இந்த அளவுக்கு மட்டம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். திமுக கூட ஒரு அளவுக்கு சென்சிபிளாக, ஏன்னா நேற்று காமகோடி அவருக்கு விருது கொடுத்தோடனே மதிப்புக்குரிய அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து அதை வாழ்த்தி அவருக்கு வந்து பேசியிருக்காரு. அப்படின்போது திமுக கூட அந்த அளவுக்கு கேவலமாக போல, காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு இந்தியா மீதும் இந்திய கண்டுபிடிப்புகள் மீதும் இந்தியர்கள் மீதும் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், கேரளா காங்கிரஸினுடைய எக்ஸ் அக்கௌண்ட்டை ஒரு ஜிஹாதி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவருக்கு ஐஎஸ்ஐயோட தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத என்னையே விசாரிக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டாபிக். அதாவது ஏதாவது ஒன்று பண்ணால் அதுக்கு எதிர்வினை கண்டிப்பாக வரும். கர்மாங்கிறது என்றைக்குமே விடாது. இவங்க இங்கே ஏதாவது ஒரு இடத்துல இவங்க யாராச்சும் ஒருத்தவங்க அசிங்க பண்ணுறது நடத்தா இவங்களை யாராச்சும் ஒரு இடத்துல அசிங்கப்படுத்துவாங்களே, அப்படி ஒன்று நடந்திருக்கு. அதை பார்த்துருவோமா? காங்கிரஸை அசிங்கப்படுத்தும் திமுக. அதாவது நமக்கு தெரியும், கடைசியாக ஒரு மாசமா திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான அந்த பந்தங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மதுரையில் இருக்கக்கூடிய மாநகர செயலாளர் தளபதி அவர் நேற்று அந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. காங்கிரஸுக்கெல்லாம் 3000 4000 ஓட்டு தான் மொத்தமாகவே இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இப்போ இப்படி பேசிட்டு இருக்காங்க, ஆட்சியில் பங்கு வேணும் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் அடுத்த வாட்டி எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, அப்படி மீறி நின்னா அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக விமர்சனத்தை வச்சுட்டு பூத் கமிட்டிக்கு போட கூட காங்கிரஸ் கிட்ட ஆள் இல்லை. அதிகபட்சம் 2000 ஓட்டு வாங்குவாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட பேரம் பேசுறாங்க, இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது. இதுதான் அவர் யூஸ் பண்ண எக்ஸாக்ட் லாங்குவேஜ். இவங்களுக்கு சீட்டே கொடுக்க கூடாது அப்படின்றாரு தளபதி. சார், நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பட்டியலில் எடுத்துக்கோங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க 96 ஏதோ திமுகவோட கூட்டணி வச்சு தான் பாஜக வந்து ஆட்சிக்கு முதல்ல தமிழ்நாட்டில் நுழைந்தது, திமுக தான் பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைச்சி. இதுவே பொய் சார். 1996 பத்மநாபபுரத்தில் வேலாயுதம் அப்படிங்கிறவர் எந்த கட்சியோடைய தொடர்பும் இல்லாமல் எந்த கட்சியோடைய அலையன்ஸும் இல்லாமல் பாஜக தனித்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த வரலாறு அரசியல் பேசக்கூடியவங்க கொஞ்சம் படிச்சுட்டு போய் டிவியில் உட்காருங்க. டிவியில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த முட்டாள்தனம், குறிப்பாக இந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்கலாம் பேசுறது, ஏதோ திமுக தான் பாஜக உள்ளே விட்டுருச்சு, திமுக தான் பாஜக என்னைக்கோ வந்துருச்சு, கூட்டணியெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே வந்துருச்சு. ஓகேவா? அதனால் நீங்கள் அதை இந்த ஒரு பொருட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி 2014 திமுகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி இல்லாமல் பாஜக கன்னியாகுமரியில் ஜெயிச்சுது இல்லையா? பாமக அதே மாதிரி ஜெயிச்சுது தர்மபுரியில் இல்லையா? தேமுதிக விஜயகாந்த் தனியாக நின்று விருதாச்சலத்தில் ஜெயிச்சாரு இல்லையா? வைகோ தனியாக தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சாரு இல்லையா? இப்படி எல்லா கட்சியுமே தனித்தனியாக போட்டிட்டு ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு யார் காங்கிரஸுக்கு திராணி இருந்தா தனியாக நின்று திமுகவோட இல்லாமல் அதிமுகவோட இல்லாமல் தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஒரு பூத்து ஒரு வார்டு ஜெயிச்சு காமிக்க சொல்லுங்க. அவங்களுக்கு அதற்கான திராணியும் கிடையாது, கெப்பாசிட்டியும் கிடையாது. திமுக போடுற திமுக மேலே இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சு தான் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி மறந்துடக்கூடாது. திமுக கிட்ட கூட 2 சீட்டு கேட்கறதுக்கே அவங்களுக்கு இன்னைக்கு தாவேகா தேவைப்படுது. தாவேகான்னு ஒரு கட்சி இன்னைக்கு உள்ள வரல அப்படின்னா
இந்த எலெக்ஷன்ல 5 சீட்டு 5 சீட்டை குறைச்சு தான் கொடுத்துருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு. அதாவது இந்த புள்ளி வச்ச இண்டி கூட்டணியே ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த இண்டி கூட்டணியே. நாங்களாம் இல்லைன்னா நீ ஒண்ணுமே கிடையாது. இதை விட ஒரு அசிங்கமான கூட்டணி கட்சியில இருக்கவங்கள இவ்வளவு அசிங்கமா விமர்சனம் அது பண்றது யாரு சாதாரண குப்பம் சுப்பம் சொல்லல, யார் சொல்லியிருக்காங்கிறது கவனிக்கணும். யார் சொன்னா? மதுரை மாவட்ட செயலாளர், திமுகவில் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறவர். ஆட்சியில் இருக்காங்க திமுகனா அமைச்சருக்கு ஈக்குவலான பொறுப்பு. அப்பேற்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் காங்கிரஸை பார்த்து ஏன்னா உண்மை சார், நான் சொல்றேன்ல, அத்தனை கட்சிகள் நீங்க எல்லா கட்சியும் லிஸ்ட் எடுங்களேன், எல்லா கட்சியும் தனியாக நின்று ஒரு தடவையாக ஜெயிச்சிருக்கும். காங்கிரஸ் பக்தவச்சலம் காலத்திற்கு பிறகு அப்படி தனியாக நின்று திமுகவோடையும் இல்லாமல் அதிமுகவோடையும் இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்ச ஒரு தேர்தல் சொல்லுங்க. நான் சொன்னேன்ல, பாஜக ரெண்டு சொன்னேன்ல, இந்த தடவை பாஜக தனியாக நின்றாலும் 4 சீட்டு ஜெயிச்சிருக்கும். போன தடவை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா சில எம்பி தொகுதிகள் ஜெயிச்சிருக்கும். இப்போ பாஜக போன தடவை தனியாக நின்று, அதாவது அதிமுகவோட இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சு நின்று வாங்கின ஓட்டை காங்கிரஸ் எல்லாம் மல்லாக்கா படுத்து கனவு கண்டா கூட என்னது பலிக்காது அப்படிங்கிற, பகல் கனவு கூட பலிக்காது அப்படிங்கிறதா நீங்க இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டு இவர் வச்சுட்டாரு. ஒரு மாநில தலைவரா செல்வ பிறந்தக்கு ஏதாவது சொல்லணும்ல, கண்டனம் தெரிவிக்கணும், இல்ல அவர் ஏதாவது நீக்குங்கன்னு சொல்லணும்ல. அவர் ஸ்டாலினுக்கு நாங்க 100% பூத் ஏஜென்ட் போட்டுட்டோம், 85% கிராம கமிட்டி அமைச்சிட்டோம், எங்க கட்சியை பார்த்து இப்படி பேசுறாங்க, இதெல்லாம் நல்லா இல்ல, உங்க தலைவர்களை கொஞ்சம் கண்டிக்கணும், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்க மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. ஒரு படத்துல வடிவேலு ஒருத்தர்கிட்ட போயிட்டு, அண்ணா டேய் அப்படின்னு நீங்க கூப்பிட்டா நான் ஓடி வருவேன் அப்படின்னு, அதாவது தூரத்துல டேய் மட்டும் கேட்கும், கூப்பிட்டா கூட மாணிக்க அவர் கொஞ்சம் ஸ்லைட்டா இந்த பாரு அதிகார திமிரோட நடந்துகிட்டா அமைதியா இருக்க காலம்லாம் போயிடுச்சு அப்படின்னு இருக்காரு. ஆனாலும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. நாங்க வெளியே போவோம், தனியா நிற்போம், இல்ல தாவேகோட கூட்டணி வைப்போம் அப்படின்லாம் சொல்லல. இன்னமும் அது அந்த லொல்லு சபா மனோகர் வருவார்ல, ஏய் நாங்கெல்லாம். இதுல இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஜோதிமணி. அவங்க இதோட ஒருபடி மேல போயிட்டாங்க. நான் இருக்கிறதோ கரூர், அவர் இருக்கிறதோ மதுரை, என்னைய பத்தி சம்பந்தம் இல்லாம எதுக்கு அவர் பேசணும்? நான் என் ஊர்ல நான் அமைதியா இருந்துட்டு இருக்கேங்க. நான் சண்டே செந்தில் பாலாஜியோட போட்டுட்டு இருக்கேன், நீங்க ஏன் தேவையில்லாம நீங்க என்ன வரீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு போகவும் மனசு இல்லை, ஆனா சேர்ந்து இருக்கவும் மனசு இல்லை. ஏன்னா அவமானப்படுத்துறாங்க, எந்த விதமான ஒரு ரெஸ்பெக்டும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னும் போது, இதுதான் நான் சொன்னேன். திமுக கூட்டணி ஒரு கூட்டணி மேடையில் அத்தனை கட்சிகளையும் கூட்டி ஒரு கூட்டணி நிகழ்ச்சி நடத்தி, இப்போ என்டிஏ பண்ணாங்கல்ல, மோடி வந்தார்ல, அந்த மாதிரி திமுகவால் அடுத்த 3 மாதத்துக்கும் முடியாது. வாய்ப்பு குறைந்தபட்சம் அடுத்த 1 மாதத்துக்கு முடியாதுங்க. ஏன்னா எந்த கூட்டணியுமே இன்னும் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வரல, விசிகாவே வரல, காங்கிரஸ் வரல, கம்யூனிஸ்ட் வரல, எந்த கட்சியுமே வரல. கமலஹாசனை தவிர வேற எந்த கட்சியுமே திமுக, ஆனால் கமலஹாசனுக்கு ஓகே, திமுக ஸ்டாலின் சொல்லிட்டாரு இவருக்கு மக்கள் நீதி மையத்துக்கு என் மனசில் இடம் உண்டு அப்படின்னு. அதாவது தேர்தல் இடம் இல்லையா, அவர் மனசில் இடம் உண்டு அப்படின்னா அவர் அதிலே ஹாப்பி. மற்றபடி யாருமே அந்த கூட்டணியில், திமுக கூட்டணி ரொம்ப வீக்காக இருக்குது. தேர்தல் நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை இழுத்து விட தான் போகிறாங்க. திமுக கூட்டணிக்கு போகிற ஒவ்வொரு வாக்கும் வேஸ்ட். எப்படி விஜய்க்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டாக போகுதோ, அதே மாதிரி திமுக கூட்டணிக்கு போடக்கூடிய வாக்குகளுமே வீணாக போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா காங்கிரஸ் என்ன நினைக்கும், இந்த தடவை திமுக மெஜாரிட்டி வரக்கூடாது, அதனால் நம்ம எங்கெல்லாம் நம்ம ஓட்டு வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் மாற்றி போடுறான், திமுக ஜெயிக்க வைக்காத, ஏன்னா அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்துட்டா நம்மளை மதிக்கவே மாட்டான் அப்படி. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெயித்தார்கள் கூட கம்மியான மெஜாரிட்டியில் திமுக ஜெயிக்கணும், காங்கிரஸ் சப்போர்ட்டோட ஆட்சி 2006 வந்த மாதிரி காங்கிரஸ் சப்போர்ட்டோட ஒரு ஆட்சி அமையணும். இல்லை அப்படி காங்கிரஸ் சப்போர்ட்டோட ஆட்சி வரணும்னா காங்கிரஸ் ஜெயிக்கணுமே. இல்லை அதுதான் சொல்கிறேன், அவங்க கனவு, காங்கிரஸுடைய ஆசையை நான் சொல்கிறேன். அதாவது அவங்களுக்கு அந்த கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஓட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அதை என்ன பண்ண முடியும்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி திமுகவை, ஸோ இது என்ன ஆகும்னு சொன்னால், திமுக அப்போ என்ன யோசிக்கும், நம்ம மைனாரிட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, இங்கே காங்கிரஸோடைய சப்போர்ட்டோட நம்ம ஆட்சி பண்ணுற சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா காங்கிரஸ் நம்மளை முழுங்க ஆரம்பிச்சிடும், அதனால் காங்கிரஸ் எங்கேயுமே ஜெயிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அதற்கான முயற்சி எடுப்பாங்க. ஆக மொத்தத்தில் கடைசியில் இந்த நெல் மூட்டை இது பண்ணுறது தான். ஒரு ராஜா எல்லாரும் ஒரு அண்டால பால் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ஒவ்வொருத்தனும் என்ன பண்ணுவான்னா, தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன், எல்லாரும் பால் ஊற்றுறாங்க, நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறதுனால அதனை தெரிஞ்சிடவா போகுது அப்படின்ட்டு எல்லாருமே தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றிடுவாங்க. கடைசியில் ராஜா எத்தி பார்த்தா அதில் பாலே இருக்காது, எல்லாமே தண்ணியாக இருக்குங்கிற மாதிரி தான் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி செயல்பட போகுது. அந்த திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகுது. அப்படி இதில் ஒரு காமெடியும் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறத
தாவேக்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உள்ளே வரும்போது எங்கள் கூட்டணி உள்ளே வந்தால் ஆட்சியில் பங்காது. அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறதே அப்பதான் காங்கிரஸுக்கு தெரிய வருது. ஓ, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கோ, சரி நம்ம இதை திமுக கேட்டு பார்ப்போம்னு இப்போ கையில் எடுத்திருக்காங்க. இவ்வளோ வருஷம் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இதை வந்து மறைச்சு இந்த கொண்டே மறைச்சிட்டீங்களேங்கிற அளவுக்கு ஒரு 2 எலெக்ஷன் போனால் அவங்க திமுக சின்னத்தில் தான் போட்டியே போட வேண்டியது இருக்கும். அந்த நிலைமையில தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஏன்னா இவங்கெல்லாம் அந்த நிலைமைக்கு தான் நேஷனல் லெவலில் ராகுல் காந்தி செய்யறத அப்படியே இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பாரம்பரியமான கட்சி காமராஜர் போன்றவர்கள் வழிநடத்திய கட்சி இந்த நிலைமைக்கு போகுது அப்படிங்கிறதுமே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நேத்தி குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. ஓகே, அதற்காக தமிழக அரசு சார்பாக ஒரு வாழ்த்து செய்தியானது நாளேடுகளில் இடம்பெற்றிருக்கு. அது சற்றே பல பேரை வந்து கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கு. அது என்னன்னு பார்த்துருவோம். லெட்ஸ் செலிப்ரேட் ஆஃப் யூனிஃபைடு இந்தியா நாட் யூனிஃபார்ம் இந்தியா அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட வெல்வோம் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு செய்தியானது வாழ்த்து செய்தியானது வெளியிட்டிருக்கு. பத்திரிகையில் பல கோடி ரூபாய் செலவில் அரசு பண விளம்பரத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லெட்ஸ் செலிப்ரேட் அ யூனிஃபைடு இந்தியா நாட் அ யூனிஃபார்ம். என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, பாஜக வந்து ஒரு மொழி ஒரு மதம் அப்படின்னு கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க. இப்போது எனக்கு ஒரு கேள்வி சார், இதில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பிரைம் மினிஸ்டரையும் பார்க்குறீங்க, சீஃப் மினிஸ்டரையும் பார்க்குறீங்க இல்லையா? நான் 2-3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு எஸ் நோ மட்டும் சொல்லுங்கள். பிரதமர் வந்து தீபாவளிக்கு இதுக்கு கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொன்னாரா? எஸ். சர்ச்சுக்கு போனாரா? எஸ். முதலமைச்சர் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொன்னாரா? எஸ். சர்ச்சுக்கு போனாரா? எஸ். பிரதமர் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னாரா? எஸ். முதலமைச்சர் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொன்னாரா? எஸ். நோன்பு கஞ்சி குடிச்சாரா? எஸ். பிரதமர் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாரா? எஸ். முதல்வர் தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னாரா? நோ. முதல்வர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாரா? நோ. பிரதமர் சொன்னாரா? எஸ். பிரதமர் வந்து ஆயுத பூஜைக்கு வாழ்த்து சொன்னாரா? எஸ். முதல்வர் சொன்னாரா? நோ. அந்த மாதிரி இப்போ பொதுவான ஒரு செக்குலர் நடுநிலை அப்படின்னு சொன்னா இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஹிந்துத்துவ தீவிரவாதிங்கிறாங்க யாரை? மோடியை. ஆனால் மோடி கிறிஸ்மஸுக்கு டெல்லியில் இருக்கிற சர்ச்சுக்கு போகிறாரு. அவருடைய வீட்டில் முக்கியமான இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கிறிஸ்துவ மத போதகர்களை தலைவர்களை அழைத்து பார்ட்டி வைக்கிறார். லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாரு. பொங்கல் விழாக்கும் போகிறார், தீபாவளி விழாக்கு போகிறார். ஆனால் நம்ம முதல்வர் மசூதிக்கு போய் கஞ்சி குடிப்பார், ஆமாம், சர்ச்சுக்கு போய் கேக் சாப்பிடுவார். நம்ம துணை முதல்வர் நானும் ஒரு கிறிஸ்துவர் தான் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லுவார். நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் எந்த ஹிந்து மதத்தினுடைய காவலராக இருக்க வேணுமோ அவர் அலையிலூயா அலையிலூயான்னு மைக்கில் கத்துவார். நம்மளுடைய சபாநாயகர் வந்து நடக்கிறதே கிறிஸ்துவ ஆட்சின்னு சொல்லுவார். ஆனால் ஹிந்து பண்டிகைக்கு வார்த்தை சொல்ல மாட்டார். இப்போ யார் நாட்டை பிரிக்கிறா? நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த விளம்பரத்தில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்தியா வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்கே ஒவ்வொரு மாநிலத்திலும் விதவிதமான மொழி, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் இருக்காங்க. அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி அடையாளப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குடியரசு தின ஊர்வலத்திலே அவங்க பார்த்துருப்பாங்க, எல்லா மாநிலங்களோட பண்பாட்டு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒவ்வொரு வண்டி போச்சு. இன்னும் தமிழ்நாட்டு வண்டி போகும்போது தமிழ் பாடலோட போணுச்சு. ஜல்லிக்கட்டை அடையாளப்படுத்தி தான் அந்த டிசைனே வடிவமைப்புப்படுத்தினாங்க. அப்போது எல்லா மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவும் அங்கே வந்து அவங்க மாநிலத்தோட மொழி, கலாச்சாரம் இதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தினாங்க. அதற்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி அடையாளப்படுத்தாதீங்க, சமூக நீதி இதையெல்லாம் பேசுகிற திமுகவில் சட்டசபையில் கூட எதிர்கட்சிகளுக்கு பேச அனுமதி கிடையாது. அப்படியே பேசினாலும் அது ஒளிபரப்பு செய்யப்படுறது கிடையாது. அவங்க ஒரு எதிர்கட்சி கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த வார்டில் அவங்களுக்கு நிதி கூட வழங்குறது கிடையாது. ஆளுநருக்கே கிடையாது, கிடையாது. இவங்க வந்து சமநீதியை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து திமுக தலைவராக வாழ்த்து சொல்லலைன்னு யாருமே கேட்கல. ஆமாம், அது அவருடைய கொள்கை, அவரோட சித்தாந்தம். அவர் என்ன வேணால் பண்ணட்டும், யாருக்கு வேணால் வாழ்த்து சொல்லட்டும், சொல்லாமல் போகட்டும். இப்போ இவர் முதல்வர், எல்லா மக்களுக்கும் எனக்கும் அவர் தான் முதல்வர். என்னை அதை நான் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் என்னுடைய இதுபடி அவர் தான் இப்போ எனக்கு முதல்வர். அப்போ அவர் எனக்கு சொல்ல வேண்டியது அவரோட கடமை. அவருக்கு பிடிக்குது பிடிக்கல இதெல்லாம் தாண்டி எல்லா மாதிரியும் ஒன்றா பார்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். இல்லை யாருக்கும் சொல்லாதீங்க. அது பண்ணிட்டு யாருக்கும் சொல்லலைன்னா கேள்வி கேட்க போகிறது கிடையாது. கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொல்கிறீங்க, இந்துக்கள் பண்டிகைக்கே சொல்ல மாட்டீங்க. செலக்டிவ் அம்னீஷியாலேயே இவர் வாழ்ந்துட்டு இருக்காரோங்கிற அது வந்து தவறான விஷயம். இன்னொன்று, இப்போ இவர் சொல்கிற மாதிரி
யூனிஃபார்ம் இந்தியா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். யூனிஃபார்ம் இந்தியாவை உருவாக்க முயற்சி பண்ணது காங்கிரஸ். இந்தியா முழுக்க எல்லாரும் ஹிந்தி கட்டாயமாக பேசணும்னு சொன்னது காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சுருக்கீங்க. இப்போது இது வரைக்கும் பாஜக வர வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கையில் என்ன? ஹிந்தி, இங்கிலீஷ் கட்டாயம். இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில், இப்போ குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கெல்லாம் ஹிந்தி கிடையாது தாய்மொழி. மத்திய பிரதேஷ்லேயே பல மொழிகள் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் பல மொழிகள் இருக்குது, பீகாரில் பல மொழிகள் இருக்குது. அதில் ஒன்று ஹிந்தி, ஆனால் வேறு மொழிகள் பேசுகிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சு, ஹிந்தியில் இங்கிலீஷ் ரெண்டில் ஏதாவது ஒன்று படி, மொழியெல்லாம் சும்மா 4 பேர் பேசுகிற மொழிக்கெல்லாம் நாங்கள் வந்து பணம் செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீ வேணா இந்த 2ல் ஏதாவது ஒன்று படி. இப்படி போட்டு அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மொழிகள் அழிச்சாங்க. வெக்கமே இல்லாமல் அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கீங்க. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? எந்த மாநிலத்தில் நீ இருக்கியோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழியை நீ கட்டாயமாக 8வது 7வது வரைக்கும் படிக்கணும். தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் படிக்கணும், 8வது வரைக்கும் தமிழில் படி, சிலபஸை தமிழில் படி. இன்றைக்கி நம்ம மாணவர்கள் என்ன பண்ணி வச்சிருச்சு இந்த காங்கிரஸ்? சிந்திக்கிறது இங்கிலீஷில், பேசுறது தமிழில். ஏன்னா இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் சிந்திக்கிறதுக்கு தமிழில் சிந்திக்க தெரியாது, ஏன்னா மீடியம் இங்கிலீஷு. மாநில மொழியில் நீ வந்து உன்னுடைய பேசிக் எஜுகேஷனை முடி அப்படின்னு அத்தனை மொழிகளுக்கும் வாய்ப்பு தரக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை பாஜக. அது யூனிஃபார்ம், அது வந்து பல பன்முகைத்தன்மையா இல்லை ஹிந்தி இங்கிலீஷில் ஏதாவது ஒன்று மட்டும் படி அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து பன்முகத்தன்மை சொல்லுவீங்களா? அப்போ வெக்கமே இல்லாமல் வாய் கூசாமல் யார் வந்து ஒரு யூனிஃபார்ம் இந்தியாவை உருவாக்க முயற்சி பண்ணாங்களோ, எந்த கட்சி ஒரு மொழி பேசக்கூடிய மக்களாக நம்மளை மாற்ற முயற்சி பண்ணிச்சோ அந்த கட்சியோடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு, அந்த கட்சியோடைய சண்டை போட்டுக்கிட்டு, கூட்டணியில் வச்சுக்கலாமா வேணாமான்னு இப்போ வந்து சண்டையை போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் மோடி அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு எடுத்து போட்டிருக்கீங்களே, அப்போது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ நீங்கள் மோடிக்கு எதிராக தான் போட்டிருக்கீங்க, ஆனால் படிக்கிறவங்க என்ன நினச்சிப்பாங்க? காங்கிரஸுக்கும் உங்களுக்கு சண்டை போயிட்டு இருக்கு, அதனால் நீங்கள் இந்திரா காந்திக்கு எதிராக போட்டிருக்கீங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த மெசேஜ் இந்திரா காந்திக்கு தானே பொருந்தும், ஏன்னா நேருக்கும் இந்திரா காந்திக்கும் தான் அந்த மெசேஜ் பொருந்தும். அப்போ இவங்க பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க? இவர் ஏதோ இந்திரா காந்தியை திட்டுறாரு போல இருக்கு, நீங்கள் மோடியை திட்டுறீங்கன்றது கூட மக்களுக்கு புரியாத அளவுக்கு ஒரு டிசைனை பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க. எனக்கு என்னன்னா, இதை நீங்கள் வந்து வேற ஏதாவது அரசியல் மேடையில் பேசுங்க, வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் பேசுங்க, குடியரசு தின வாழ்த்துல இவ்வளோ வன்மத்தை கக்கணுமாங்கிறதா கேள்வி. அதான் நாட்டு பிரிவினையை தூண்டும் விதமான செயல்கள் இது திமுக பல ஆண்டுகள். இந்த ஐடியாவை வேணா காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம் திமுகவுக்கு. காங்கிரஸே எப்படி சார் காங்கிரஸ் திட்டத்துக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து நம்ம யாருங்கிறதே மறந்து, பாஸ் நம்ம சாம்பார் வச்சாச்சு, ரசம் வச்சா டிஷ் முடிஞ்சதுங்கிற கணக்கை அவன் சமைக்க வந்த சமையல்காரன் மாதிரி அவன் எதுக்கு இருக்கானே மறந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை வந்து தள்ளியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தேச ஒற்றுமைக்கான ஒரு மெசேஜை தராமல் அதுலேயுமே தேச பிரிவினைக்கான ஒரு மெசேஜை தரீங்க அப்படின்னும் போது உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இன்றைக்கும் பல விஷயங்களை வந்து விவாதித்தோம், மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். இன்னையோட எபிசோடு மக்களுக்கு பெரிய அளவில் பயனடைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.